அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. 43 வேட்பாளர்கள் கொண்ட 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 43 வேட்பாளர்கள் கொண்ட 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. 43 வேட்பாளர்கள் கொண்ட 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். கூடுதல் விவரங்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 39 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மேலும் 4 மாநிலங்களுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் மொத்தம் 43 பேர் இடம்பெற்று இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலில் மொத்தம் 39 பேர் இடம்பெற்றிருந்தார்கள். இதில் முக்கிய வேட்பாளராக அசாமினுடைய ஜோர்கட் தொகுதியில் தற்போதைய எம்பியான கௌரவ் கோகோய் போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் ஏற்கனவே தற்பொழுது அந்த தொகுதியில் எம்பியாக இருந்து வருபவர். மீண்டும் அவருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. இவர் அசாமினுடைய முன்னாள் முதலமைச்சர் தருண் கோகோயினுடைய மகனாவார். காங்கிரஸ் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய கௌரவ் கோகோய் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுவார் என்று தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மற்ற வேட்பாளர்களினுடைய பட்டியலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியில் இது தொடர்பாக செய்தியாளர்கள் சந்தித்த காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கே வேணுகோபால் மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய பொருளாளர் அஜய் மார்டின் உள்ளிட்டோர் இந்த வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு வருகிறார்கள். அதன்படி ஒவ்வொருவரினுடைய பெயராக தற்பொழுது வாசிக்கப்பட்டு வருகிறது. இதில் அதே போல ராஜஸ்தான் முன்னாள் முதலமைச்சர் அசோக் கெலாட்டினுடைய மகனான வைபவ் ராஜஸ்தானில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் பட்டியலிலும் முக்கியமான நபர்கள் இடம்பெற்றிருந்த நிலையில் தற்பொழுது பெயர்கள் வாசிக்கப்பட்டு வருகிறது. இதில் தற்போது எம்பியான கௌரவ் கோகோய்க்கு மீண்டும் வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. அசோக் கெலாட்டினுடைய மகனும் அறிவிக்கப்பட்டு இருக்கிறார். அதே போல முக்கியமாக சித்வாரா தொகுதியில் கமல்நாத்தினுடைய மகன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் பாஜகவில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் கமல்நாத்தினுடைய மகனுக்கு காங்கிரஸ் சார்பில் தற்பொழுது போட்டியிடுவதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.